அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்ன்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். முதலாக 28/3/2025 அன்று டிஎஸ்பிஎஃப் மீட்டிங் வந்து ஒரு கண்டக்ட் பண்ணாங்க சென்னை டிவிஷனில். அந்த சென்னை டிவிஷனில் எதுக்கு இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நிறைய பேருக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். அது வந்து டைரெக்டாக போய் ஆஃபீஸருக்கு சொல்ல முடியாதுன்றனால இந்த மீட்டிங் வழியாக யூனியனும் அசோசியேஷனும் ப்ளஸ் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சு இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு மீட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து நான் ஒரு மெம்பர், ஆல் இண்டியா எஸ்சிஎஸ்டி அசோசியேஷனில் என்னை பராமரித்து அந்த மீட்டிங்கில் வந்து நான் ஒரு மெம்பராக வந்து தீர்மானம் பண்ணி லெட்டர் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த மீட்டிங்கில் நான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மீட்டிங் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 3 விஷயம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலாக வந்து என்ன பண்ணணுன்றது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லா யூனியன் அசோசியேஷனும் அக்செப்ட் பண்ணி, அதில் வந்து மெயின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல். நிறைய பேர் வந்து பார்த்திங்க ஹார்ட் ப்ராப்ளமு, லிவரு, லங்ஸு, கிட்னி, இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ், அதே மாதிரி நிறைய ப்ராப்ளத்தில் வந்து எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 4 அவனுக்கு சராசரி சம்பளமே உங்களுக்கு வந்து 23,000 to 25,000 அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் பண்ணுற செலவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்காக செலவு பண்ணுவாங்க, கடன் வாங்கி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரயில்வே வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அந்த செலவுகள் பண்ணும்போது அந்த பில் எடுத்துகிட்டு வந்து கன்சர்ன் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கிட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்களோ 50,000 செலவு பண்ணுறீங்களோ அதில் 75% to 50% வந்து அவங்க வந்து பேமெண்ட் உங்களுக்கு உங்களுடைய சம்பளத்தில் வந்து சேர்றபடி பார்த்துப்பாங்க. ஜெனூனாக இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரோ ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணியிருக்கார். கேன்சர் பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா ஏதோ அமௌண்ட் இது பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபாவும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து இந்த ஒரு டிஎஸ்பிஎஃப்ல வந்துச்சு. அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறது ரயில்வே வந்து எம்ப்ளாயீஸ்க்கு. ஓகே. ஸோ அதே போல் 2வது பாயிண்ட்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பசங்க வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்கலாம் எல்லாமே அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், உங்கள் பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் போய் ஆடி அவங்க நேஷ்னல் லெவல் மெடலிஸ்ட் அடித்தாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபா உங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாங்க. நேஷ்னல் லெவலில் போனீங்கன்னா 15,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ்க்கு வந்து 10,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஐடியாஸ் வந்து அந்த நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு நேஷ்னல் லெவல் பிளேயர், அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படின்ற போது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து யார் சர்டிஃபிகேட் வந்து ஜென்யூன் சர்டிஃபிகேட் வந்து நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவல் யாருன்னா பசங்க ஆடி இருக்காங்களா, சிலம்பம் கூட நான் பேசுகிறேன். சிலம்பம் கூட வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சிலம்பம் நேஷ்னல் லெவலில் போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ரயில்வே எம்ப்ளாயீஸ், ரயில்வே வார்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்க்கு மெடல் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு 25,000 to 20,000 to 25,000, நேஷ்னல் லெவலுக்கு 15,000 அண்ட் ஸ்டேட் லெவலுக்கு 10,000. ஸோ அவங்களுக்கு என்ன அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரிலனா என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நான் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணுறேன். அது ஒன்று. அதே மாதிரி 90% ஆஃப் மார்க் எடுத்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கேஷ் அவார்டு ரயில்வே வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கு போய் அப்ளை பண்ணணும்னு தெரியலனா எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் நிர்வாகி யாருன்னா இருந்தாங்கன்னா போய் நீங்கள் பண்ணுங்கள். அவங்க வந்து மேலே வந்து உங்களை வந்து போய் சேர்த்துருவாங்க வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர்கிட்ட. ஓகே. 3வது விஷயம், எல்லா ஊர்லேயும்
ஒரு ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். அதே டிபார்ட்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எதுவும் இல்ல. ஆனா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வே சென்னை டிவிஷன் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. தாம்பரத்தில இன்ஸ்டிடியூட் வரப்போகுது. இது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன இன்ஸ்டிடியூட் இல்லங்க. கிட்ட 1 ஏக்கருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் கட்டப் போறாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸும் வரும். அங்கேயே மண்டபமும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய டிவிஷன் சீனியர் டிபிஓ அவர்கள் வந்து சேர்மனா இருந்து நம்மள்ட்ட எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி, தாம்பரத்தில இன்ஸ்டிடியூட் வந்து வரப்போகுது. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரயில்வே வார்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஹெல்ப் வந்து என்னென்ன வேணும், ஏது வேணும்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அது நான் பண்ணிக்கலாம். யாருன்னா கோச் எதனா இருந்தீங்கன்னா, அவங்க வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்ல பெரிய லெவல் கோச்சஸ் யாருனா இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கு உண்டான ஹெல்ப் வந்து சர்டிஃபிகேட் வச்சு உங்களோட ரெஸ்யூமை வச்சு கொடுத்தீங்கன்னா, நான் சீனியர் பேசி அங்கே என்ன ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது நான் பேச முடியும். ஓகே. அதேபோல் ஆவடி, திருவள்ளூர், தாம்பரம் அடுத்த ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு இந்த தாம்பரம் இன்ஸ்டியூட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து திருவள்ளூரில் ஒன்று, ஆவடியில் ஒன்று, ஆவடியில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இது எல்லாருக்கும் போய் சேரணும், தெரியணும். ஏன்னா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு யாருக்கும் வந்து சொல்கிறதுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அகில இந்திய எஸ்சிசி சார்பாக தான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் இது மாதிரி நிறைய வீடியோ இதுக்கப்புறம் போட ஆரம்பிப்பேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் உங்களுக்கு வந்து போய் சேரணும். இந்த வீடியோ வாரியா. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.